வோல்டேஜ் என்று அழைக்கப்படும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மற்றும் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் என்று அழைக்கப்படும் இஎம்எஃப் ஆகிய இரண்டும் ஒன்று அல்லது ஒரே மாதிரியானவை என்று பலரும் நினைக்கிறார்கள். இருப்பினும் வோல்டேஜ் மற்றும் இஎம்எஃப் ஆகிய இரண்டிற்கும் பல்வேறு வித்தியாசங்கள் உள்ளன. தற்போது நாம் பண்ண போகும் எக்ஸ்பெரிமெண்டில் இருந்து வோல்டேஜ் மற்றும் இஎம்எஃப் ஆகிய இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம். சரி, தற்போது எக்ஸ்பெரிமெண்டின் உள்ளே செல்வோம். தண்ணீர் நிரப்பப்பட்ட A மற்றும் B என்ற இரண்டு பாட்டில்களை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பது போலவே பாட்டில் ஏயில் சென்ட்ரல் லைனுக்கு மேலே இருக்குமாறு தண்ணீர் நிரப்பப்பட்டுள்ளது. அதேபோல் பாட்டில் பியில் சென்ட்ரல் லைனுக்கு கீழே இருக்குமாறு தண்ணீர் நிரப்பப்பட்டுள்ளது. தற்போது பாட்டில் ஏ ஆனது 10 வோல்ட் மின்சார ஆற்றலை கொண்டுள்ளது என்றும் பாட்டில் பி ஆனது 4 வோல்ட் மின்சார ஆற்றலை கொண்டுள்ளது என்றும் நாம் டெக்னிக்கலாக கூறலாம். தற்போது இரண்டு பாட்டில்களையும் ஒரு ஸ்மால் பைப் கொண்டு இணைப்பதன் மூலம் என்ன நடப்பது என்பதை செக் பண்ணி பார்த்து விடலாம். தற்போது ஸ்மால் பைப்பை கனெக்ட் பண்ணிய பிறகு என்ன நடந்தது என்பதை உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். பாட்டில் ஏயில் இருந்து தண்ணீரானது பாட்டில் பிக்கு பாய்ந்து செல்கிறது. இது எப்போதும் போலவே பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான். அதாவது நீர்மட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பாட்டிலில் இருந்து நீர்மட்டம் குறைவாக இருக்கக்கூடிய பாட்டில்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெற்று இரண்டு பாட்டில்களிலும் தண்ணீரின் லெவல் ஒரே மாதிரியாக வந்தவுடன் தண்ணீரானது ஒரு பாட்டிலில் இருந்து மற்றொரு பாட்டிலுக்கு வருவது நிறுத்தப்படுகிறது. இந்த நிகழ்வின் மூலம் ஒரு பாட்டிலில் இருந்து மற்றொரு பாட்டிலுக்கு தண்ணீர் கடத்தப்படுவதற்கு ஒரு பாட்டிலுக்கும் மற்றொரு பாட்டிலுக்கும் தண்ணீரின் லெவலில் வேறுபாடுகள் தேவை என்பது நமக்கு தெரிய வருகிறது. நீர்மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வேறுபாடை டெக்னிக்கலாக பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அல்லது வோல்டேஜ் என்று கூறலாம். இந்த நிகழ்வை போலவே எலக்ட்ரான்ஸை ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு பாய செய்வதற்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தேவைப்படுகிறது. தற்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அல்லது வோல்டேஜ் பற்றி தெளிவாக புரிந்து கொண்டோம். தற்போது எக்ஸ்பெரிமெண்டை தொடங்கலாம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பது போலவே இரண்டு பாட்டில்களிலும் தண்ணீரின் மட்டம் சமமாக உள்ளது. மேலும் தண்ணீர் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு பாய்ச்சப்படவில்லை. ஒருவேளை தண்ணீரானது தொடர்ச்சியாக ஒரு பாட்டிலில் இருந்து மற்றொரு பாட்டிலுக்கு பாய்ச்சப்பட வேண்டும் என்றால் என்ன பண்ணுவது? அவ்வாறு தொடர்ச்சியாக பாய்ச்சப்பட வேண்டும் என்றால் இரண்டு பாட்டில்களிலும் தண்ணீரின் நீர்மட்டத்தை வேறுபடுத்தும் வகையில் ஒரு பாட்டிலில் மற்றும் அதன் நீர்மட்டத்தை தொடர்ந்து உயர்த்துமாறு ஒரு டிவைஸை இணைக்க வேண்டும். தற்போது ஒரு டிவைஸை இணைத்த பிறகு நீர்மட்டங்களுக்கு இடையே வேறுபாடு தோன்றுவதால் ஒரு பாட்டிலில் இருந்து மற்றொரு பாட்டிலுக்கு தண்ணீரானது தொடர்ந்து பாய்ச்சப்படுகிறது. தற்போது இரண்டு பாட்டில்களுக்கும் இடையே நீரின் மட்டத்தை தொடர்ந்து வேறுபடுத்தி ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெயின்டைன் பண்ணுவதால் இங்கு இஎம்எஃப் அல்லது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் உருவாகி உள்ளது என்பதை நம்மால் கூற முடியும். இதிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெயின்டைன் பண்ணுவதற்கு இஎம்எஃப் என்பது தேவை என்பதை புரிந்து கொண்டோம். பொதுவாக எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் என்ற பெயரில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் என்ற பெயரின் காரணமாகவே இஎம்எஃப் என்பது ஒரு ஃபோர்ஸ் என்று அனைவரும் கருதுகிறார்கள். ஆனால் இஎம்எஃப் என்பது ஒரு ஃபோர்ஸ் கிடையாது. இந்த இஎம்எஃப் என்பது பேட்டரி போன்ற ஒரு டிவைஸில் இருந்து வழங்கப்படக்கூடிய ஒரு எனர்ஜி ஆகும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அல்லது வோல்டேஜ் என்பது எலக்ட்ரான்ஸை ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு பாய செய்கிறது. இவ்வாறு எலக்ட்ரான்ஸ் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு பாயும் நேரத்தில் இஎம்எஃப் ஆனது அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெயின்டைன் பண்ணுகிறது. இதை பற்றி நாம் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள மற்றும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டை பண்ணி பார்ப்போம். இந்த எக்ஸ்பெரிமெண்டை பண்ணுவதற்கு ஒரு 9 வோல்ட் பேட்டரி மற்றும் 3 ஓம் ரெசிஸ்டரை எடுத்துக்கொள்வோம். நெக்ஸ்ட் வயர்ஸை யூஸ் பண்ணி பேட்டரியை ரெசிஸ்டருடன் கனெக்ட் பண்ணி விடுவோம். இந்த சர்க்யூட்டில் தற்போது 3 ஆம்ப்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகிறது. தற்போது இருக்கக்கூடிய டேட்டாஸ் அனைத்தையும் ஓம்ஸ் லாவில் அப்ளை பண்ணி கணக்கிட்டு பேட்டரியில் 9 வோல்ட் இஎம்எஃப் உள்ளதை தெரிந்து கொள்ளலாம். இதன் அர்த்தம் பேட்டரியானது ஒவ்வொரு கூலும்பிற்கும் 9 ஜூல்ஸ் எனர்ஜியை வழங்குகிறது. 1 கூலும்பு என்பது எலக்ட்ரிக் சார்ஜின் SI யூனிட் ஆகும். இதன் அர்த்தம் ஒரு வினாடியில் 1 ஆம்பியர் கரண்ட் செல்வதற்கு கடத்தப்படும் சார்ஜின் அளவு. ஒவ்வொரு எலக்ட்ரிக் சார்ஜின் பயணமும் பாசிட்டிவ் டெர்மினலில் தொடங்கி A என்ற பாயிண்டை அடைகிறது. பாயிண்ட் A இலிருந்து பாயிண்ட் B க்கு செல்ல ஒவ்வொரு கூலும்பிற்கும் 9 ஜூல்ஸ் எனர்ஜி தேவைப்படுகிறது. பாயிண்ட் A இலிருந்து பாயிண்ட் B க்கு நகரும் போது ஒவ்வொரு கூலும்பும் பயன்படுத்தும் எனர்ஜி அந்த இரண்டு பாயிண்டுக்கும் இடையிலான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்று அறியப்படுகிறது. எனவே நாம் எடுத்துக்கொண்ட எடுத்துக்காட்டின்படி பாயிண்ட் A இலிருந்து பாயிண்ட் B க்கு இருக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 9 வோல்ட் ஆகும். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை நாம் ஓம்ஸ் லாவை பயன்படுத்தி கணக்கிடலாம். பாயிண்ட் A மற்றும் பாயிண்ட் B க்கு இடையே உள்ள இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சில நேரங்களில் வோல்டேஜ் டிராப் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த வோல்டேஜ் டிராப் ஆனது ரெசிஸ்டரில் இருந்து வெப்பத்தை ஏற்படுத்தும். பாயிண்ட் A மற்றும் பாயிண்ட் B க்கு இடையில் அதிகப்படியான எனர்ஜியை இழந்த பிறகு எலக்ட்ரிக் சார்ஜ் ஆனது பேட்டரியின் நெகட்டிவ் டெர்மினல் நோக்கி நகரும். இந்த மின் சுற்றில் ரெசிஸ்டன்ஸ் இருப்பதால் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஆனது ஒவ்வொரு முறையும் வயர்ஸின் வழியை டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போது சிறிது எனர்ஜி லாஸ் நடக்கிறது. எலக்ட்ரிக் சார்ஜ் ஆனது நெகட்டிவ் டெர்மினலுக்கு திரும்பும் போது அது பேட்டரி மூலம் வழங்கப்பட்ட அனைத்து எனர்ஜியையும் இழக்கிறது. இப்போது இந்த பேட்டரி மீண்டும் ஒவ்வொரு கூலும்பிற்கும் 9 ஜூல்ஸ் எனர்ஜியை கொடுக்கும். மேலும் நாம் பார்த்த இந்த செயல்முறை சர்க்யூட் முடியும் வரை அல்லது பேட்டரி மீண்டும் ஆற்றலை பெறும் வரை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து நடக்கும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை வெற்றிகரமாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் இஎம்எஃப் அல்லது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை உருவாக்குவதாக கூறப்படுகிறது. நாம் இந்த வீடியோவில் விவாதித்த அனைத்தையும் சுருக்கமாக கூற வேண்டுமென்றால்
எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஆனது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெயின்டைன் பண்ணும் அதே நேரத்தில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அல்லது வோல்டேஜ் ஆனது எலக்ட்ரான்ஸை ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு பாய செய்கிறது. ஸோ இப்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆர் வோல்டேஜ் மற்றும் இஎம்எஃப் ஆகிய இரண்டும் வேறு வேறு என்பதில் எந்த குழப்பமும் இல்லாமல் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன்.